Hi friends, welcome to Vansi Recipes and Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணல அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு ஒரு 3 வாழைக்காய் எடுத்துர்க்கேன். அந்த 3 வாழைக்காயும் நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த திக்னஸ் எப்படி இருக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் நடுவில் மீடியம் திக்னஸில் அந்த வாழைக்காய் பீசஸ் இருக்கணும். இப்போது அதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அரை பாகத்துக்கும் குறைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி வேக வச்சு எடுத்த வாழைக்காயை தண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பவுல் மசாலா பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு திக் பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா திக் பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த மசாலா பவுடர் பேஸ்ட்டை நம்ம அரை பாகத்துக்கும் குறைவாக வேக வச்சு எடுத்த வாழைக்காயில் ஆட் பண்ணி ஒவ்வொரு பீசஸ்லேயும் அந்த மசாலா பவுடர் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இப்படி மிக்ஸ் பண்ண வாழைக்காயை ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி மசாலா பவுடரை தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வாழைக்காயில் ஆட் பண்ணுறப்ப வாழைக்காயில் ஒவ்வொரு பீசஸ்லேயும் அந்த மசாலா பவுடர் ஈவனாக ஒட்டியிருக்கும். அந்த ஒரு பெரிய காரணத்துக்காக தான் இந்த ஒரு மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டைரெக்டாக அடுப்பில் வாழைக்காய் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து மசாலா பவுடர் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுறப்ப ஒரு சில வாழைக்காயில் மசாலா பவுடர் இல்லாமல் இருக்கும். அந்த ப்ராப்ளமை தடுக்கிறதுக்கு இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆன பின்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆன பின்னாடி நம்ம மேரினேட் பண்ண வாழைக்காயை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அந்த அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாக வரணும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். இந்த வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயே போதும். இந்த மாதிரி நான்ஸ்டிக் இல்லாட்டி இரும்பு கடாயில் இந்த மாதிரி வாழைக்காய் வறுவல் பண்ணிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு தடவை இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் ஒரு சொட்டு கூட இல்லை பாருங்கள். எல்லாத்தையும் அந்த வாழைக்காய் அப்சர்வ் பண்ணிடுச்சு. அந்த வாழைக்காயோட கலர் லைட்டாக மாறிட்டு வருது, நல்லா கிறிஸ்பி ஆகிட்டு வருது. இப்போ பாருங்கள் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது. எல்லா வாழைக்காயும் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. அதோட அவுட்டர் லேயர் எல்லாம் நல்லா கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரவும் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.